guys, welcome to IMO Kitchen. இன்னைக்கு செம்மையா சூப்பரா ஒரு ரெசிபி நம்ம பண்ண போறோம். இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் செம்ம ஆப்டான ஒரு குழம்பு. சப்பாத்தி, கல் தோசை, இட்லிக்கெல்லாம் செம்மையா இருக்கும் இது வந்து தக்காளி குருமா. இது எப்படி நம்ம ஈஸியா செய்யணும் டிப்ஸோட உங்களுக்கு வந்து நான் எல்லாமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர் எடுத்துட்டு இந்த கடலை மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே வந்து இது ஹீட் ஆகிடும். நம்ம கை பொறுக்கிற அளவு ஹீட் இருந்தாலே இது வந்து போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் அதே குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கடுகு உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இது கூடவே நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு வந்து விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு கூடயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும் இந்த ஆனியன்ஸு. இது வந்து நான் சாப்பரில் வச்சு தான் சாப் பண்ணது. நான் வந்து இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தோடைய அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 250 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் உப்பு உங்களுக்கு அந்த அளவு தெரியும்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். எனக்கு கல்லுப்பில் தான் அளவு தெரியும். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாப்பரில் போட்டு தான் இது பண்ணணும். இப்போ தக்காளியுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபைன்லி சாப்பிடு, அதாவது பியூரி கன்சிஸ்டன்சி மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இதில் ஒரு 4 தக்காளி வந்து சேர்த்து பியூரி பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ தேவையான மசாலாஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நார்மல் ரெட் சில்லி பவுடர். நார்மல் ரெட் சில்லி பவுடர்னால் அது வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் அந்த மசாலாலாம் இந்த தக்காளி வெங்காயத்தில் வந்து பிளெண்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், ரஃப்பாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பியூரியாக 3 தக்காளி சேர்த்துக்கிட்டோம். இது வந்து சாப் பண்ணி வச்சு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் சப்பாத்தி, தோசை, கல் தோசை, அந்த இட்லி இதுக்கெலாம் வந்து மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன். நம்ம கடலை மாவு எதுக்கு போடுறோன்னா இந்த பைண்டிங்காக, அந்த திக்னஸ் கொடுக்கும் அந்த குழம்புக்கு. இன்னொன்று நம்ம அதிகமாக காரம் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ அது வந்து நம்மளுக்கு வயிற்றில் வந்து வயிற்று புண்ணு வராமல் அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கணும். இப்போது நம்ம ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் என் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 சின்ன கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் தண்ணி அளவு பாருங்கள், கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி, திக்னஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இன்னும் திக்னஸ் ஆகலை. நல்லா கொதித்து வரப்போ தான் உங்களுக்கு அந்த திக்னஸே கிடைக்கும். அது வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும். நான் அப்படியே விட்டுற போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே கமன்னு சூடாக சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் கூலிங்கான வெதர் இருக்குல்ல, நைட் டைமில் அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா தாராளமாக வந்து கொத்தமல்லியை சாப் பண்ணி நான் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஃபினிஷிங்காக வந்து லேசாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் குழம்பு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான குழம்பு, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா திருப்பி சப்பாத்தி கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு. ஸ்டார்டிங்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துட்டீங்களோ அவங்க இப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ சப்பாத்திக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.